வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். தொட்டனை தொரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தொரும் அறிவு நிச்சயம்தான் இல்லையா? இந்த குரல் நிச்சயம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்களை யூபிஎஸ்சிக்காக ரெஃபர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்க எல்லாம் பேப்பர்ல டிவில நிறைய அதை பத்தி தெரிஞ்சுட்டே இருந்திருப்பீங்க. தட் இஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் கரண்ட் ஃபேக்ட்ஸை எப்படி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் மிங்கிள் பண்ணி எப்படி கொஞ்சம் கரண்ட் ஃபேக்ட்ஸையும் ஒரு கம்பைன்டான ஜென்ரல் ஃபேக்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மை ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் த கேண்டிடேட் ஹூ ஆர் டு நோன் அபவுட் தட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இதை யாரு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அபவுட் தட் ஒரே தேசம் ஒரே தேர்தல் இல்லையா? ஸோ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்க, ரொம்ப கிளியராகவும் இருக்கும். சரி, லெட் வி டிஸ்கஸ் அபவுட் இட். முதல்ல லெட் வி டிஸ்கஸ் பிஃபோர் தட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கா சில கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்லிமெண்ட்ரி தட் மீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதே மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது தான். அதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா சட்டமன்றத்துல மேலவை. எப்படி பார்லிமெண்ட்ல கீழவை மேலவை இருக்கோ, லோவர் ஹவுசஸ் அப்பர் ஹவுசஸ் சொல்றோமோ அதே மாதிரி ஸ்டேட்லயும் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியாவில் அட் பிரசன்ட்ல ஒரு 6 டைப் ஆஃப் ஸ்டேட்ல மட்டும்தான் இன்னைக்கும் பைகாமரலிசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தெர் ஆர் 2 டைப் ஆஃப் த கேமரலிசம் இன் டு தட் பார்லிமெண்ட். ஒன்னு பாத்தீங்கன்னா யூனிகேமரல் அண்ட் அனதர் இஸ் பைகாமரல். யூனிகேமரல் அப்படின்னா பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா யூனிகேமரல் சொல்லவே முடியாது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கம்பல்சரி காம்போனன்ட் இல்லையா? சோ லோக்சபா வேணும், ராஜ்யசபா வேணும். பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் தட் மீன் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில தனித்துவமான அதிகாரங்கள் இருக்குங்க. மாநில அரசுடைய ரூல்ஸ்ல எத்திக்ஸ்ல எல்லா செட்டைன் என்டையர்லயே வந்து ஒரு சென்ட்ரல் லாவோ அல்லது ஜெனரல் லாவோ அதை வந்து எனாக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல ஒரு தனித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதே கிரவுண்ட்ல. சோ ஒரு ஒரு மாநிலத்துக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டுமே வேணுமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். தி சப்சிக்வெண்ட் டு தட் அசென்ட் ஆஃப் தட் பிரசிடென்ட் இட் ஷுட் பி enacted. என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து இது வரைக்கும் ஒரு 6 ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு. முதல்ல நிறைய ஸ்டேட்ல இருந்தது, ஈவன் தமிழ்நாட்டிலே இருந்தது. ஸோ இந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதல்வர் எம் சி ராமச்சந்திரன் சார் தலைமையில் அவங்க டீம்ல இருக்கும்போது அது வந்து இல்லைன்னு ஆயிருச்சு. நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 6 ஸ்டேட்ல எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதே மாதிரி தெலுங்கானா அண்ட் உத்தரப்பிரதேஷ் எல்லாம் தமிழ்நாடு சுத்தி சுத்தி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு மேப் பிக்சரை டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதா? Yes, sir. Yes, sir. தேங்க்யூ. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தெரிஞ்சுக்க முன்னாடி முதல்ல நம்ம பிரைமரி ஃபேக்டர் தெரிஞ்சுக்கலாம். வேற எங்கேயும் நம்ம பார்க்கல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களால ஸ்க்ரோல் பண்றவங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். பார்க்க முடியுதுங்களா? Yes, sir. Yes, The sir. Honorable Chief Election Commissioner, Sri Rajiv Kumar, and Election Commissioner, Ganesh Kumar, and சுகவீர் சிங் சந்து அப்படிங்கிறது தான். இதுதான் பார்க்குறோம், வெப்சைட் தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா அழகாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது போல யூனிகேமரல் அண்ட் ஆல்சோ பை கேமரலிசம் ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி பார்க்குறோம். பட் எஸ்பெஷலி பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பைகாமரல் ஆக்டிவிட்டி தான். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்ல எக்ஸப்ட் 6 ஸ்டேட்டை தவிர்த்து எல்லாமே யூனிகேமரல் தான் இருக்குங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிகேமரலிசம். பைகாமரலிசம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பீகார், கர்நாடகா, ஸோ தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்னு சொல்லி ஒரு 6 ஸ்டேட்ல மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா பிரிக்கும் போது லோக்சபா வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், ராஜ்யசபா வந்து who was elected by the people nominated into that seat of ராஜ்யசபான்னு சொல்றோமோ, அதே போல மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் மூலியமா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் லோக்சபாவோட எம்பியா இருக்க முடியும் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அதே தான். who has been elected by the people directly, மக்களால் அவங்க வந்து டைரக்டா எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்றத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எப்படி ராஜ்யசபாக்கு வந்து எலெக்டட் பீப்புள் நாமினேட் பண்றாங்களோ திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் இன்டு தட் எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அதே மாதிரி தான். ஆல்ரெடி எலெக்ட் பண்ண ஒரு கேண்டிடேட் தான் அந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுவாங்க.
இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது 6 ஸ்டேட்ல நம்ம இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு இப்போ 2 விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட்லி எலெக்டட் பர்சன் அண்ட் நாமினேட்டட் பர்சன் அப்படின்னு. எலெக்டட் பர்சன் நம்ம சொல்லிட்டாலே த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டா லோக்சபா தான். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தவரை எம்எல்ஏ. ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தவரை எலெக்டட்னு சொல்லிட்டாலே அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான், சட்டமன்றம் தான், சட்ட மேலவை கிடையாது, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த டைரக்டா மக்களால் எலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொசீஜர் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரால ரெண்டுக்கும் கம்பைண்டா, அதாவது பை எலெக்ஷன் லைக் பை பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ அசம்பிளி எலெக்ஷன், அது ரெண்டையும் ஒரே எலெக்ஷனா நடத்தலாம் அப்படிங்கிறது தான். இது இன்னும் பெட்டர் வேர்ட்ஸா உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா 2024ல வந்து இப்போ லாஸ்ட் திங்க் 3 to 4 months பேக் வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனை வெயிட் பண்ணோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன் நம்ம சொல்றோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெனரல் எலெக்ஷன் 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் ஒடிசா, சிக்கிம், ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம நடத்தணும். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற காலகட்டத்திலே அதே இடங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடத்துனாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஒரு 3 பர்டிகுலரா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்க நடத்துனாங்களோ அதே போல த்ரூ அவுட் த என்டையர் ஸ்டேட்டுக்கும் நடத்தணும், கம்பைன்ட் ஒன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. இப்போ நிறைய ரிசர்வேஷன்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல டிராவல் பண்ணும்போது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டே மாறிடுச்சு. நியூஸ் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சிட்டி டு சிட்டி மட்டும் இருந்தது, இன்டர் சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அடிஷனலா நம்ம டவுன் பஸ்ஸை ரிசர்வ் பண்ணிக்கலாம்னு நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதே போல இப்போ நமக்கு தெரியும் ஐஆர்டிசி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், டூரிஸ்ட் பாஸ் ஐஆர்டிசி யூஸ் பண்றவங்களுக்கு ரயில்வேல இது பண்ணிக்க முடியும் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் ஹோட்டல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் ஃபுட் கமாடிட்டி இதெல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே போல இது வந்து ஒரு கம்பைண்டா பண்ணா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கால விரயங்கள் குறையும், பண செலவுகள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படிங்கிறது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரா பாயிண்ட் வந்துட்டே இருக்குங்க. இதை பத்தி என்னங்கிறத ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் நம்ம 2 விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கோம். So elected person and also nominated person. The election, directly election depends upon that elected person. Likewise, Lok Sabha in the parliament and also legislative assembly in all the state in India. First, இந்தியாவோட ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா there are 28 ஸ்டேட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 28 ஸ்டேட்லயே அது உண்டு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்குங்க. யூனியன் டெரிட்டரி பாத்தீங்கன்னா அஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து there are 8 யூனியன் டெரிட்டரி in India. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, புதுச்சேரி மட்டும்தான் இன் ப்ரீவியஸ்லி ஹேவ் தம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் கேட்டாலே 2 யூனியன் பிரதேசம் தான். ஒன்று பார்த்தா டெல்லி புதுச்சேரியா இருந்தது. இப்போ நம்ம 317 ஆர்டிகல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் லடாக் 2 யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்ணோம். அதுல ஜம்முக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. நீங்களும் நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட் பிரசன்ட்ல எலெக்ஷன்ஸ் வந்து கோயிங் ஆன். எங்க அவைட்டிங் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் ஹரியானா. ஜம்மு இஸ் ஒன் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரி. ஜம்முல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 90 சீட்ஸ் இருக்கு. there are 90 சீட்ஸ், 90 சீட்ஸ் இருக்குங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ். அந்த 90 சீட்டுக்கு 3 கட்டமா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அட் பிரசன்ட் இஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஹரியானாலும் பாத்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் there are 90 சீட்ஸ் அப்படிங்கிறது தான். there are 90 லெஜிஸ்லேட்டிவ் சீட் அசம்பிளி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் 234, பழைய விஜயானந்த பிரதர் சொல்றது போல 234 தொகுதி இல்ல. ஸோ 234 அசம்பிளி சீட்ஸ் தமிழ்நாட்டில். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மேப் நீங்க டிஸ்பிளே பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ நியர் அபவுட் 28 ஸ்டேட். So as well as that 3 union territory. That means Delhi and Puducherry and also ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ ஸ்பெஷலி இந்த 3 யூனியன் டெரிட்டரி சொன்ன உடனே நமக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்லாம் ஒன்னா கம்பைன். இது என்ன ஒன்றும் இல்லைங்க, பை எலெக்ஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸையும் ஒரே நாளா பண்ணலாம், ஒரே ஓட்டிங்ல பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து இப்போ லோக்கல் எலெக்ஷன் ஓட் போடுறோம் இல்லையா, நம்ம ஊர் பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுன்சிலர் ஓட் இருக்கும், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஓட் இருக்கும் பண்றோம் இல்லையா. அதே மாதிரி கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணா அதனுடைய கால தட் மீன் டைம் பீரியட், எக்ஸ்பென்சஸ், நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. அதை பத்தி நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் இல்ல. சரிங்க, let me discuss one by one. சரி சார், இதெல்லாம் கரெக்ட் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? இப்போ ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா 2024ல வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சிக்கிம், ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா, மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ் இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. 2023 தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க அடுத்த இப்போ வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இப்பதான் முடிஞ்சது. இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ 2029. அப்போ 2029 பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா, மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2024ல தான் எலெக்ஷனே முடிஞ்சது. 23ல தான் எலெக்ஷன் முடிஞ்சு. அப்போ 5 இயர் டென்யூர் பீரியட் போட்டீங்க அப்படின்னா
2028 எலெக்ஷன் அவங்க பீரியட் முடிஞ்சு போகும். அப்ப 2028 எலெக்ஷன் நடத்துறதா அல்லது 2029 கம்பைன்டா நடத்துறதா இல்ல, இது அடுத்த விவாதங்கள் அரைஸ் ஆகும். சோ அப்ப கம்பைன் நடத்துறாருன்னா என்னெல்லாம் சட்டங்களை மாற்ற வேண்டியிருக்கும், அது சாத்தியமா இருக்குமா, இல்ல அந்த ஓராண்டுகளுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா? காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அந்த காபந்து அரசுனா அந்த அரசு மேல நம்பிக்கை இருக்குங்க, அதனால அசிடிஸ் இன்னும் 1 இயர் அவங்களே தொடர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மணி பில் நிறைய பில் பாஸ் பண்ணாம அசிடிஸ் என்ன ஸ்கீம் இருக்கோ அந்த ஸ்கீம் மட்டும் அது புரோட்டோகால் படி கரெக்டா அது மட்டும் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் மட்டும் சர்வைவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா காபந்து அரசுன்னு சொல்றோம். அப்ப இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் இப்போ எக்ஸ்ங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர் 10 இயர் பீரியட் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா சோ அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன்ஸ் வருவதற்கு முன்னாடி ஒரு 6 மாசமோ 1 இயரோ அது காபந்து அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது லைக்வைஸ் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் சொல்ல முடியாதத இட் டிஃபரெண்ட் ஒரு லைக்வைஸ் லைக் என்ன சொல்லுது ஒரு குடியரசு ஆட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதே கவர்மெண்ட் கேபினெட்டே அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நான் ஃபர்தரா பில்ஸ் நிறைய பாஸ் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் மட்டும் அசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஒன்னு அப்படி பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை பிரசிடென்ட் ரூலா மாத்தலாம், குடியரசு ஆட்சியா மாத்திக்கலாம். இப்ப 2028 அவங்களுக்கு ஆட்சி முடியுது, 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுக்கு 1 இயர் பீரியட் இருக்கு. ஆனாதான் அப்படிதான் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்த முடியும் அப்படின்னா அன்டில் தென் அந்த ஒரு வருஷத்துக்கு காபந்தோ அல்லது குடியரசு ஆட்சியோ கொண்டு வரலாம் அப்படிங்கிற சான்சஸ் இருக்குங்க. அப்படி இல்லை, நமக்கு தெரியும் இந்தியன் பாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தட் ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான். எந்த அளவு அது ரொம்ப கடினத்தன்மையை நம்ம பார்க்குறோமோ அந்த அளவு அது ஒரு பிளெக்சிபிலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை நம்ம சொல்றோம் தமிழ்ல சொல்லும் போது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கான்ட்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்லாம் இருக்கு, 371 ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அதுல சில சில கம்யூனல் தட் மீன் அந்த ட்ரைபல் கம்யூனல் சில சீட்ஸ் வந்து நாமினேட்டட் பர்சனா இருப்பாங்க. ஈவன் தோ இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருந்தாலுமே அதுக்கு எலெக்ஷன் இருக்கு. ஒன் ஆர் டூ 10 to 15 சீட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ அதை பொறுத்து என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா சோ இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நியர் அபவுட் 60 சீட் தான் இருக்கும். இப்போ நார்மலா ப்ரொவிஷன் படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் 60 60 குறைவில்லாம சட்டமன்ற சீட் இருக்கணும். அண்ட் நாட் மோர் தென் 500க்கு அதிகம் இல்லாமையோ அது இருக்கணும் அப்படிங்கிறது தான். 600க்கு கீழே 60க்கு கீழே சாரி 60க்கு கீழேயும் போயிடக்கூடாது, 500 தாண்டவும் கூட. தமிழ்நாடு 234 சொல்றோம். சிக்கிம் அண்ட் மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்துலாம் பாத்தீங்கன்னா கரெக்டா 60 இருக்கு. ஆனா சிக்கிம் வந்து 32 தான், கோவா வந்து 40, மிசோரம் வந்து 40, புதுச்சேரி 30 தான் இருக்கு. அப்போ இவங்களை எப்படி டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பவர் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கோவா, மிசோரம், புதுச்சேரி அண்ட் சிக்கிம். இவங்களுக்கெல்லாம் இஸ் லெஸ் தென் 60 கிலோ சீட்ஸ் இருந்தாலுமே அங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண ப்ரொவிஷன் வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பவர்ட் அப்படிங்கிறதா. பார்லிமெண்ட் சட்டம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் அனுமதி கொடுக்குது, அதனால அதை பண்ணிக்க முடியும். எதுக்கு சார் அங்க சீட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன். அந்த டெலிமிட்டேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், யூடியூப்ல நீங்க தெரிஞ்சாலுமே கிடைக்கும். பெனவலன் டெலிமிட்டேஷன் ஆக்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது சென்சஸ் ஆஃப் தட் பாப்புலேஷனை பொறுத்து எவ்வளவு சீட் ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நாங்க ஒன்று கொடுத்துருக்கோம், முடிஞ்சா யூடியூப்ல தேடி பாருங்க. பெனவலன் டெலிமிட்டேஷன் ஆக்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க. சோ அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கோவா, மிசோரம், புதுச்சேரி அண்ட் சிக்கிம்லாம் பிலோ 60 சீட்ல தான் இருக்கு நம்ம சொல்றோம். சோ என்டையர் 28 ஸ்டேட்டுக்கும் 3 யூனியன் டெரிட்டரிக்கும் வித் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்ந்து ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பிக்சர் டிஸ்பிளே பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். பார்க்க முடியுதாமா? அசம்பிளி எலெக்ஷன் 24 என்ன நடக்குது, 2023 24 நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துருக்கு நமக்கு தெரியும். இப்போ அட் பிரசன்ட்ல வந்து ஜம்மு அண்ட் ஹரியானா எலெக்ஷன்ஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி 23 என்ன எலெக்ஷன் நடந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஹரியானா இப்ப கரண்ட் எலெக்ஷன் 2024 கோயிங் ஆன் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த விஷயங்களை எப்படி அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா? சோ இதுதான் ஃபேக்ட், இதுதான் நியூஸோட ஃபேக்ட். சரி, சப்ஜெக்டோட ஃபேக்ட் என்ன சார்? நம்ம எல்லாரும் முதல்ல
சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு தேர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நினைச்சுக்கோங்க. இந்தியா மேப் எடுத்து முதல்ல என்னென்ன ஸ்டேட் இருக்கு, என்னென்ன கேபிட்டல் இருக்கு, என்ன யூனியன் டெரிட்டரி, பவுண்டரி அண்ட் ஆல்சோ அதோட என்ன கனிம வளங்கள் அதில் கிடைக்குதுங்கிறத ஒரு தேர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து புக்லயே இருக்கும். ஜஸ்ட் ஒரு நீங்க டிராவல் பண்ணும் போதோ ஃப்ரீயா இருக்கும் போதோ இல்ல போர் அடிக்கும் போதோ ஜஸ்ட் ஒரு மேப் எடுத்து சின்ன பிள்ளைங்க புக்கை பாத்தீங்கன்னா நல்லா மெமரி ஆகிட்டே இருக்கும். திஸ் தட் மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா we need some exact data, so discuss more than அப்படிங்கிறது தான் இல்லையா. அதனால ட்ரை பண்ணுங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இது புதுதா, இதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது இந்தியாவுக்கு புதிதா, முன்னாடி இருந்திருக்கா, ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி இது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன் இன் இந்தியா 1952 1952 இருந்த ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ல இருந்து 1967 வரைக்கும் 1967 இருந்து தட் மீன் டூரிங் த பீரியட் ஃப்ரம் 1952 டு 1967 இந்த காலகட்டங்கள்ல சோ வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் நடத்திட்டு இருக்கோம். ரெண்டையும் சேர்த்து தான் நடத்திட்டு இருக்கோம். 1952 ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ல இருந்து 1967 வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் சேர்ந்து எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கு. பட் டியூ டு சம் ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன்ஸ் இப்போ சில ஸ்டேட் அசம்பிளி பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி பீரியட் முடிவுக்கு முன்னாடி ஆட்சியை கலைச்சிருவாங்க. அப்ப என்ன பண்றது? இப்போ 1967க்கு அப்புறம் அதுக்கு 5 இயர்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1972 தான் எலெக்ஷன் நடத்தணும். பட் அந்த ஒரு ஸ்பெஷலி பார்த்துட்டு ஒன் ஆர் டூ ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க டென்யூர் பீரியடுக்கு முன்னாடி ஆட்சியை டிசால்வ் பண்ணிடுறாங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடுறாங்க. ஆஃப்டர் 6 months எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. அப்படி நடந்தா என்ன ஆகும்? மறுபடியும் அவங்க 1968ல ரீ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்போ ரீ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா அப்போ 1972 நடந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் எங்க போயிரும்னா 1973 போயிடும். ஸோ தட் மீன் இந்த மாதிரி நிறைய டிசொல்யூஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடந்ததுனால ஸோ த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஹஸ் பீன் டிஸ்டர்ப்டு இன் த இயர் ஆஃப் 1967 இட் செல்ஃப். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1968 1968 1969ல பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சச் சான்சஸ் ஃபார் த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான். தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு எப்படி கூட்டு குடும்பமா இருந்து தனி குடும்பமா மாதிரி தனியா பிரிஞ்சுட்டோமோ அதே போல அது மாறி போச்சு. இப்போ மோடிஜி கவர்மெண்ட்ல இதை மறுபடியும் இன்ட்ரோ பண்ண முடியுமா? அப்படி பண்றதா இருந்தா என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். சரிங்க, லெட் மீ டிஸ்கஸ் ஒன் மோர் ஃபேக்ட். ஸோ இதோடைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இயர் ஆஃப் 2023ல மோடிஜி கவர்மெண்ட்ல ஒரு ஹையர் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க 2013. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தட் மீன் ஸோ ராம்நாத் கோவிந்த் சார் யாரும் ஹானரபிள் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவங்க தலைமையில ஒரு ஹையர் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இதனுடைய என்ன சொல்றது தமிழ் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, நான் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இல்ல. ஸோ சாதகங்கள் பாதகங்களை நிறைய கிறிஸ்பை பண்ணி என்னெல்லாம் செஞ்சா என்னெல்லாம் பண்ண முடியும், இது சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத ரந்திக்கலா ஃபைன் பண்ணி ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் டீம்ல தலைமையில் சீஃப் சேர்பர்சன்ல அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி அவர் ரீசெண்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு. இஸ் இட் பாசிபிள் டு கண்டக்ட் தட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணாரு. அதை தான் கேபினட் மினிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவர் வந்து ஒரு பில் கொடுத்தாரு, அதோடைய ரிப்போர்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அதனால அந்த பில்ல மசோதாவா அந்த மசோதா பில்ல வந்து கேபினட் மினிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணி கேபினட் மினிஸ்ட்ரி ஹூ இஸ் அ சேர்பர்சன் அப்படின்னா கார்னல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ கேபினட் மினிஸ்ட்ரி ஸோ தட் மீன் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மசோதா வந்து விவாதத்துக்கு டிபேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ மான்சூன் இப்போ நியரஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்டர் செஷன்ஸ் இருக்கு, குளிர்கால கூட்டத்தொடர்ல இதை பத்தி விவாதிக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் ஹைலைட்ஸ். ஸோ அப்ப இதனுடைய விவாதங்கள் வந்து விவாதிக்கப்படும். விவாதங்கள் விவாதிச்சா இது எப்படி சட்டமாக்கப்படும், ஒருவேளை எப்படி சேர்ந்து நடத்த முடியும். ஏன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்தும் போது இந்த டென்யூர் ஆஃப் த பீரியட்ஸ்ல ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் அது ஈவனா இல்ல, பார்லிமெண்ட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் இஸ் நாட் அன் ஈவன். then how is it possible அப்படிங்கிறதுக்கு ராம்நாத் கோவிந்த் அவங்களுடைய டீம்ல ரிப்போர்ட்ல ரொம்ப கிறிஸ்டலா தெளிவுபடுத்திட்டே வராங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட் பிரசன்ட்ல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னுடைய டினையில வந்து அப்ரோச் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சாத்தியம் இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடுலயும் ரைஸ் பண்ணியிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் சாரும் ரைஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து அதே மாதிரி பெங்கால் ஸோ நிறைய ஸ்டேட்ல வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல இது வந்து டைரக்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், தனி மாநிலம், ஒரு மாநிலத்துக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இது சரியா வராது அப்படிங்கிற நிறைய கிரௌண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது வருமா வராதா அப்படிங்கிறத அடுத்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது அதை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டரியன் ஸோ கோயிங் டு ஆர்கியூட், அது விவாதம் உட்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால கீப் ஆன் கோயிங், ஃபாலோ ஆன் தட் நியூஸஸ், இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நிறைய விஷயங்களை பயன் பண்ணிக்க முடியும் இல்லையா. சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ரிப்போர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தலாம். தட் மீன் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரே எலெக்ஷன் நடத்த முடியும். ஸோ இந்த ஒரே எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
லோக்கல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஊராட்சி மன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, சோ அதே மாதிரி முனிசிபல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லோக்கல் 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 செல்ஃப் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பை எலெக்ஷன், தட் மீன் பார்லிமெண்ட் எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தி முடிச்சதுல இருந்து 100 நாட்களுள்ள அந்த லோக்கல் எலெக்ஷனையும் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம சொல்றோம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, தட் மீன் இன் டூரிங் த பீரியட் ஆஃப் டென்யூர், நமக்கு தெரியும் legislative period and so parliamentary Lok Sabha parliamentary period is only for 5 years. இந்த டூரிங் த டென்யூர் ஆஃப் த பீரியட்ல வந்து அவங்க ஆட்சி வந்து கலைக்கப்பட்டா, டிசால்வன்சி. இப்போ 2029 சொல்றோம், புதுசா ஆட்சி ஃபார்ம் பண்றாங்க. 29ல இருந்து 34 வரைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா 33லயோ 32லயோ அவங்க ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டிப்பா நடத்துவாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷன் வந்து எந்த டென்யூர் வரைக்கும்னா ஆப்வியஸ்லி இந்த எக்ஸிஸ்டிங் பீரியடுக்கு மட்டும்தான். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ்ல 5 இயர் டேர்ம் வந்து 29 to 34 அப்படின்னா, அந்த பீரியடுக்குள்ள 32ல இன்கேஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 32ல ஒரு எலெக்ஷன் நடத்துனாங்க அப்படின்னா, அந்த இன்டரிம் அந்த ரிமைனிங் டென்யூர் ஆஃப் த பீரியடுக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியும்னா ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான். மறுபடியும் 34ல ஆட்டோமேட்டிக்கா அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அது வந்துடும் அப்படிங்கிற நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட்ஸ் நீட் ஆஃப் 18 அமெண்ட்மெண்ட்ஸ் இன்டு த கான்ஸ்டிடியூஷன். 18 இடங்கள்ல அதை திருத்த வேண்டி இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும். சோ ஒரு சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆர்டிகல் 83 அண்ட் ஆர்டிகல் 85. ஆர்டிகல் 83 பொறுத்த வரைக்கும் இஸ் a tenure period of the parliament. நமக்கு தெரியும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ்னால இந்த டென்யூர் பீரியட் அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு. இப்போ ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சான்சஸ் கூட நம்ம பேசி பார்க்கலாம். இதான் நம்ம பேசுறது தானே, சக்சஷன் தானே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல 2026 2027ல நிறைய ஸ்டேட்ல எலெக்ஷன் நடத்த வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல 2026 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பக்கம் 2026ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவா, மணிப்பூர், சோ பஞ்சாப், உத்தரகாண்ட்லாம் 2027 எலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பீரியடே ஒரு ஈவனா ஒரு பேஜ்ல ஒரு டென்யூர்ல மாத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எதையும் மாத்த வேண்டியிருக்கும் அப்படின்னா டென்யூர் பீரியட் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் மாத்த வேண்டியிருக்கும். சோ ஆர்டிகல் 83 மாத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 85 எக்ஸ்பிளைன் பொறுத்த டிசால்வன்ஸ் ஆஃப் த லோக்சபா. லோக்சபா டிசால்வ் அப்போ 85 மாத்து. சோ with respect to the tenure period of the parliament or with respect to the tenure period of the legislative assembly, with respect to the dissolution of the Lok Sabha or with respect to the decision of the legislative assembly, that means article 83 and 85 with respect to the parliament into the Lok Sabha, and article 174 and article 172 and 174 with respect to the legislative assembly. 172 பாத்தீங்கன்னா tenure period of the legislative assembly. 174 பாத்தீங்க அப்படின்னா டிசால்வன்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அப்போ ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ அல்லது அது ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும், 356 கொண்டு வரணும் அப்படின்னா இந்தந்த ஆக்ட் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆர்டிகல் எல்லாம் மாத்தினா மட்டும்தான் அது சாத்தியப்படும் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. சார், ஒருவேளை இது மாத்திர மாதிரி இருந்தா இந்தியால மட்டும்தான் அது இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கேன், உங்களால கவனிக்க முடியுதா? அண்ட் பிரியங்கா, Yes, sir. நான் பேசுறது புரிஞ்சுக்க முடியுதா? பிரியங்கா, உங்களுக்கு புரியுதாமா? புரியுதுங்க சார். ஓகேமா, லெட் மீ டிஸ்கஸ் அகைன். சோ இது வந்து Okay. இந்தியால மட்டும்தான் அப்படி இல்லையா, வேற நாடுகள் அது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஜெர்மனி அண்ட் ஸ்வீடன், சோ பெல்ஜியம், ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி மோர் தென் 7 கண்ட்ரீஸ்ல வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்க. சோ இப்போ இதுல நிறைய பேசிட்டே இருக்கோம். இதுக்கான சாத்தியங்கள் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது எந்த வகையில ஸ்டேட்டோட ரைட்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா? இப்ப நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், there is a lot of the disputes is going on with respect to the execution and administrations. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஸ்டேட்ல, நிறைய யூனியன் டெரிட்டரியில there are a lot of the dispute in between that அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுன்ஸ். நிறைய டிஸ்பியூட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பேப்பரை பார்க்க பார்க்க நம்மளும் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் பண்றதுனால சோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத எல்லா கட்சிகளுமே, சோ நிறைய கட்சிகள் வந்து ரெப்ரசன்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது இப்போ காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது டிஎம்கே இருக்கட்டும், சோ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிறைய ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய விவாதங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த செஷனா பார்லிமெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சரிங்க. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்டையும் ஒரு ஆக்டை எம்பவர் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ப்ரொசீஜர் ஆஃப் தட் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டா இருக்கு, அவங்க ரைட்ஸை டிபெண்ட்ஸ் பண்ற மாதிரி ஆக்டா இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அஃபெக்ட் பண்ற ஒரு ஆக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் தட் அசெட் இன்டு தட் ஸ்டேட் என்ன சொல்றது அப்படின்னா
ஸ்டேட் ஆஃப் கவுன்சில். ஸ்டேட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா நம்ம என்ன சொல்றோம்? ராஜ்யசபா சொல்லுங்க. லோக்சபா வந்து டைரக்டா எலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டோம். ராஜ்யசபா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ the vice president, that mean he is that chairperson of that ராஜ்யசபா இல்லையா? ஸோ ராஜ்யசபால மாநிலங்களவை நம்ம சொல்றோம். அந்த மாநிலங்களவையில 50% வந்து மெஜாரிட்டி ஓட்ல வந்து ஆமா ப்ரொசீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி விவாதங்களே எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் இந்த ஒரு 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 மசோதாவை நம்ம எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில 50% நீட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களவையில பாத்தீங்கன்னா 1/3 இருக்கு அப்படிங்கிறது தான். ஒன் பை தேர்ட் ஐம் சாரி 2/3 ஐம் சாரி 2/3 இருக்கு. மூன்றுல 2 பேர் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். சோ இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல சோ பிஜேபி கவர்மெண்டால அதை கொண்டு வர முடியுமா, அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறது தான். ஒருவேளை நல்ல ஸ்கீமா இருந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணா இஸ் வெல் அண்ட் குட். இல்ல ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கருத்துக்கள் வேறுபட்டு சோ விஷயங்கள் மாறுபடுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டிபேட்டபிள் தான். அது பார்லிமெண்டுடைய ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் we can discuss ஒன்ஸ் அகைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா அட் பிரசன்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா 2/3 நம்ம வந்து ஓட் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் லோக்சபால 543 சீட்ஸ் இருக்கு. 543 சீட் 2/3 அப்படின்னா இட்ஸ் நியர் அபவுட் டு தட் 364 364 சீட்ஸ் வேணும். இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் ஆர் பிஜேபி ஆர் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ 364 ஓட் வாங்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குமா அப்படிங்கிறது அது டிபேட்டபிள தான் ஃபைன் பண்ண முடியும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 2/3 ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு யூபிஎஸ்சி எனக்கு கான்செப்ட் வேணும். ஸோ எனக்கு கண்டிஷன் எனக்கு நின்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2/3 வந்து அவங்க வந்து ஓட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 360 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஷுட் பி ஓட்டட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல வந்து 50% வந்து பண்ணணும், அவங்க அசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதே 2/3 வந்து லோக்சபால மட்டும் அல்ல ராஜ்யசபாலையும் 2/3 வேணும். இப்ப ராஜ்யசபால பொறுத்த பாத்தீங்கன்னா 245 சீட்ஸ் இருக்கு, 245 சீட்ஸ் இருக்கு. அதுல 2/3 பாத்தீங்கன்னா 2/3 பாத்தீங்கன்னா 164 164 சீட்ஸ் இருக்கு. சோ 164 சீட்ஸ் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபால அசென்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவே முடியும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சோ இத எக்ஸிக்யூட் பண்றது இப்ப எதிர்கட்சிகள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண காரியம் இல்லைங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு லாஸ்ட் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பிஜேபியில இருந்து கொஞ்சம் நேரம் போட்டு இந்தியா கூட்டணியும் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரன்னரா கூட நம்ம இருந்தா கூட ஆல்மோஸ்ட் நிறைய சீட்ஸ் அவங்களும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நேரம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2/3 அதனால சான்சஸ் ரொம்ப கம்மினா அனானிமஸா அல்டிமேட்டா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால சப்போர்ட் ஆஃப் அதர் கவர்மெண்ட் அப்படிங்கிற அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதனால இதுக்கு வந்து 2/3 சான்சஸ் இல்லை. ஒருவேளை மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எம்பிஸ் எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் தான். ஸோ மக்களுக்கு என்ன திட்டங்கள் தேவை, மக்களுக்கு என்ன செயல்கள் தேவை, எவ்ரி கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வியூல ஸோ வி கான்ட் டிசைட் அபவுட் தட் ஒன் இஸ் த பெஸ்ட் ஒன் இஸ் தட் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ண முடியாதுங்க. எவ்ரி கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெனிஃபிஷரிஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவைலபிள் கேண்டிடேட். ஸோ இப்போ இதை பயன்படுத்தக்கூடிய மக்களை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பயன்படுத்தக்கூடிய மக்களை பொறுத்துடைய ரெப்ரஸன்டேஷன் எங்க தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பே இறுதியான தீர்ப்புன்னு சொல்றோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல என்ன முடிவு வருதோ அதே தான் இறுதி. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ்ல போறோமா இல்ல சப்சிக்வெண்டா என்ன பண்ண போறாங்கன்னு சப்சிக்வெண்டா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை டிபேட் பண்ற அளவுக்கு ஒன்னும் விஷயங்கள் இல்லைங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். ஸோ மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சொன்னது போல ஸோ பார்லிமெண்ட் என்ன கடைசியா மக்கள் who has elected by the people so that the person going to representative இல்லையா? ஸோ நமக்காக நம்ம பிரதிநிதிகள் முடிவு எடுக்கிறாங்க என்ற முடிவா இருந்தாலும் அந்த பிரதிநிதி நல்ல முடிவா இருக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்க, கிளாஸஸ் புரிஞ்சதாமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. எஸ் சார். எஸ், தனிப்பட்ட கருத்துக்களுக்கு எஸ் இடம் இல்ல. சார். சோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகேம்மா, ஓகேம்மா. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ தொடர்ந்து என்சிஆர்டி புக் படிங்க. நிறைய யூபிஎஸ்சிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப டஃப்பான விஷயம். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஹாஃப் அன் அவர் வீடியோல என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஐ வாண்ட் டு, நான் உண்மையிலே விரும்பி தான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர்ல இப்போ மெயின்ஸ் அப்பியர் ஆகிற பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15,000 நியர் அபவுட் 15,000 பேர் தான் அங்க அப்பியரே ஆகுறாங்க. நியர் அபவுட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வேகன்சிஸ் இருந்தா கூட
ஒரு 1:15 தான் அந்த ரேஷியோவே இருக்கு. இப்போ மெயின்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 13-17 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல 17 லட்சம் பேர்ல நியர் 15,000 பேர் தான் மெயின்ஸ்க்கே அப்பேர் ஆகுறாங்க. தமிழ்நாட்டிலோட எண்ணிக்கை வெறும் 650 மட்டும் தான், நியர் 60-50 தான். ஆனா தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேர் குறையாம எழுதியிருக்கோம். தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேர் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எழுதியிருக்கோம். 2.5 லட்சம் பேர்ல 650 பேருக்கு மட்டும்தான் மெயின்ஸ்ல தான் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி இஸ் நாட் an easy game. இஸ் ஒன் ஆஃப் த கண்டினியூஸ் ரீடிங் ஆஃப் த புக் மெட்டீரியல் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட். தொடர்ந்து புக்கை ரீட் பண்றதுனாலையும் சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் இந்த எக்ஸாம் நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால டு லிசன் த கிளாஸஸ் டோன்ட் ஹெசிடேட், டு ரீட் த புக் டோன்ட் ஹெசிடேட். விஷ் யூ ஆல் சக்சஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. குட் நைட் டு எவ்ரிஒன். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச்மா. பிரியங்கா நல்லா படிங்கம்மா, சின்ன பொண்ணுமா நல்லா படிங்கம்மா. 2 to 3 years படிச்சாதான் Okay. சரியா? Okay, Thank you, sir. sir. தேங்க்யூ சரண், உங்களுக்கும் அதுதான். Thank தேங்க்யூ you, சரண், sir. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. Thank you. குட் நைட்ப்பா, தேங்க்யூ.